ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான திருடனை பற்றி பேச போகிறோம். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, அவர் பொது ஜனங்களை ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை கண்டுபிடிச்சி ஜெயிலில் அடைச்ச போலீஸ்காரனை ஏமாத்திருக்காரு. அவருக்கு தீர்ப்பு வழங்கிய ஜட்ஜியை முதல்ல ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக முறை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு கூட வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 90 முறை ஜெயிலுக்கு போட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருடுறது, போர்ட்டு வேலை பார்க்குறது, ஆள் மாறாட்ட வேலை பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இவர் படிப்பு பற்றி கேட்டாச்சுக்க, எல்லாருமே படிக்கிறோம். இவர் சாதாரண படிப்பு மட்டும் படிக்கல. இவர் எல்எல்பி ஒரு சட்ட படிப்பு படிச்சிருக்காரு. இவரோட நேம்னு பார்த்தா தானி ராம் டல். ஸோ இன்னைக்கு நம்ம அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவர் 20 வயசுல இருந்து கார் திருட ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷமா கார் திருடிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ யாரும் மாட்டல. 25 வயசுல இருக்கும்போது ஒரு கார் திருட ஆரம்பிச்சும் போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. போலீஸ்காரை இதை மாட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்றா, நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எத்தனை வருஷமா கார் திருடிட்டு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் 5 வருஷமா கார் திருடிட்டு இருக்கேன், இப்படிதான் கார் திருடுவேன், இங்க கார் திருட்டு இங்கே விற்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே போலீஸ்காரன்னு சொல்லி சரி இனிமேல் கார் திருடாத சொல்லிட்டு கேஸ் போட்டு அவர் அனுப்பி விட்றாரு. கேஸ் போட்டு அனுப்பிவிட்டோடனே மறுபடியுமே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கார் திருட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்படிலாம் கார் திருட ஆரம்பிச்சுன்னு பார்த்தா, என்னைக்கெல்லாம் கார் திருட்டு மாட்டிக்கிறாரோ அன்னிலேருந்து அப்பவுமே போலீஸார் ஏதோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நான் சொன்னோம்ல எல்எல்பி சட்டப்படிப்பு படிச்சிருக்காங்களா, அது மட்டும் படிக்கல. இவர் கையெழுத்து ஒரு நிபுணராகவும் கிராஃப் பயாலஜி என்ற ஒரு டிகிரி தான் அந்த படிப்பு படிச்சிருக்காரு. அதை படிப்பு வச்ச நாலேஜோட தான் இவர் கார் எப்படி திருடணும், எந்த அளவுக்கு நம்ம இந்த காரோட ரேட்டு எவ்வளவு விற்கணும், அது மட்டும் அதுக்குள்ள ஒரு போலி ஆவண எவிடன்ஸ் ரெடி பண்ணி குறைந்த ரேட்டுக்கு எப்படிலாம் விற்றுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய காரை விற்றுருக்காரு. அதுவும் நிறைய கார் விற்றுட்டு திடீர்னு இந்த காரு போலிக்கு பேக்கான காரு அந்த காருக்கு உரிமையத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மறுபடியும் போலீஸ்கிட்ட மாட்டிடுறாரு. போலீஸ்கிட்ட மாட்டும் போதெல்லாம் தன்னுடைய சட்ட படிப்பு இருக்குல்ல அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணி வெளியே வந்துடுறாரு. இவர் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது இவர் கேஸில் போலீஸில் மாட்டி கேஸு அங்கே போகும்போது இவருடைய கேஸு, இவருடைய விசாரணை, இவருக்கு கொடுக்குற தண்டனை எல்லாமே ஒரே ஜட்ஜி தான் விசாரிச்சு வந்திருக்காரு. அதை இவரும் மழக்க கார் திருடுவார், மறுபடியும் போலீஸில் மாட்டுவார். மறுபடியும் அந்த ஜட்ஜி இவருக்கு கேஸு தண்டனை எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கார் திருடாரு மாட்டிக்கிறாரு. அப்புறம் கேஸு 2 போலீஸ்காரன் இவரை கொண்டுட்டு ஜட்ஜி அங்கே கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. அங்கே இருந்த ஜட்ஜி இவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே டென்ஷன் ஆகிறாரு. நீ மறுபடியும் வந்துட்டியா, அவனுக்கு இதான் வேலையா, என் கண்மூலம் நிற்காச்சுட்டு நீ வெளியே போ அப்படி சொல்லிட்டுவாரு. வெளியே போனவனை இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதான் சாக்கு, இதுக்கு மேலே உள்ளே போனால் இதோட பெரிய தண்டனை கொடுத்துருவாரு சொல்லிட்டு பயந்து போய் 2 போலீஸ்காரமே சொல்கிறாரு, நான் ஜட்ஜு என்னை வெளியே போக சொல்லிட்டாரு, ஸோ இதுக்கு மேலே என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ்காரன் சொன்னாங்க, இல்லை அவர் ஏதோ டென்ஷனாக தான் ஒன்று சொல்லியிருப்பார் தவிர இன்னும் கேஸ் இன்னும் விசாரிக்கல, இன்னொன்று விசாரிக்கணும், கேஸ் நடந்துருக்குனாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் உடனே தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நீ வெளியே போக சொல்லிட்டு, ஸோ என்னையை வெளியே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே தான் கேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் 2 போலீஸாரும் குழப்பி விட்டுருக்காரு. அதனால போலீஸார் என்ன செஞ்சாருன்னா, சரி ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக, சரி படிச்சிருக்காரு, சட்ட படிப்புலாம் படிச்சிருக்காரு சொல்லிட்டு வெளியே போய் விட்டுறாரு. ஜட்ஜி அப்படி என்ன சொன்னார்னா, அவர் மேலே இருந்த டென்ஷனை தான் அப்படியே வச்சு வெளியே போய் சொன்னார். ஆனால் கேஸ் இங்கே இருக்க கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் அவர்கிட்ட விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. பிளான் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேஸும் முடிஞ்ச உடனே அவனை கூப்பிட்றாரு, அந்த கார் திருடனை. அங்கே போலீஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் வெளியே போய் சொன்னீங்க, அவர் அப்படியே வெளியே போயிட்டாரு, ஸோ நாங்களும் விடிய வச்சுட்டோம் அப்படின்னாரு. அந்த கடுப்பான ஜட்ஜு நாங்கள் வெளியே போக சொன்னது அவன் மேலே இருந்த டென்ஷன் கோவத்தில் தான், அவனை கேஸ் விசாரிக்கணும் கிடையாது. அந்த கார் திருடின கோவத்தில் 2 போலீஸ்கார மேலே கேஸ் போட்டார். திருடனை தப்பித்து விட்டதெல்லாம் உங்க மேலே கேஸ் பண்ண சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு அவரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கார் திருடுறாரு, போலீஸில் மாட்டுறாரு, மறுபடியும் வெளியே வராரு, கார் திருடுறாரு, போலீஸ்கிட்ட மாட்டுறாரு, மறுபடியும் வெளியே வராரு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கார் திருடு பழத்தை விட்டுட்டாரு. அப்போ அங்கே இருக்க போலீஸார் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராம் மட்டும் கார் திருடல, அந்த கார் திருட கேஸில் வரல, ஒருவேளை திருந்திட்டாரோ, ஒருவேளை ஏஜ் கொஞ்சம் கூட ஆகிட்டு, 50 வயசு மேலே ஆகிட்டு, ஸோ இனிமேல் கார் திருட பழத்தை விட்டுட்டாரு நினச்சிட்டு அப்படியே எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணுறாரு. அந்த சம்பவம்
இந்தியா முழுக்க பரவுது. அப்போ என்ன சம்பவம்னா, அவர் வந்து ஒரு சட்ட படிப்பை படிச்சிருக்காரு. அதை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஆவணத்தை ரெடி பண்ணி எங்கெல்லாம் ரெடி பண்ண எல்லாத்துட்டும் கொடுத்து வச்சு ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி கையெழுத்துலாம் போட்டு தன்னை ஒரு ஜட்ஜாக வந்து மாற்றிக்கிட்டாரு. தன்னை ஜட்ஜாக மாற்றிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு அங்கே போய் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் தன் நீதிபதியை மாற்றி அங்கேருந்த கிரிமினல் கேஸெல்லாம் விசாரிக்கிறாரு. கிரிமினல் கேஸை விசாரிக்க மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கிரிமினலுக்கு குற்றவாளிகள்லாம் பெயிலையும் கொடுத்துருந்தாரு. அப்படியே சில பேருக்கு தண்டனையும் கொடுத்துருந்தாரு. இவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் மாட்டிக்கிட்டு அப்புறம் யாரா இது இந்த போலியா டூப்ளிகேட்டா ஜட்ஜா வேஷம் மட்டும் இந்த மாதிரி கேஸ் எடுத்துக்க விசாரிக்கும் போது வேற யாருன்னா காரத்திருந்தா ராமுட்டால் தான். இவர் செஞ்ச காரியம் பார்த்து எல்லாருமே வாய்ப்புலந்து நிற்கிறாங்க. அப்படி எவ்வளோ இவர் பண்ணாத காரியமே கிடையாது. ஸோ இவர் வந்து கரெக்டாக ஒரு கொஞ்ச நாள் வயசாகி அப்புறம் 90 வயசுல வந்து அவர் இறந்துருக்காரு. ஸோ அவர் சாவர வரைக்குமே இந்த மாதிரி கார் திருடுறது, ஆளுமரட்டை பண்ணுறது, போலீஸில் மாட்டி தப்பிச்சிடுறது எல்லா தில்லுமலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் அடுத்த வீடியோ இதே மாதிரி வேறு வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ பாய்.